ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வணக்கம். 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு செஷனில் நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா கார் பராமரிப்பு. பெட்ரோல் கார், டீசல் கார் இரண்டுக்குமே ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் வரும். பெட்ரோல் காரில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அடிஷ்னலாக வரும். அது மாதிரி டீசல் காரில் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் ஃபில்டர்ஸ் அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக வரும். அதுதானே வழிய, மற்றபடி எல்லாமே காமன் தான். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நமது லாஸ்ட் வீடியோ துருப்பிடித்த போல் நட்டை அவுப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருந்தோம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் பயனுள்ளதாக சொல்லியிருக்கீங்க, நன்றி. அதில் ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, போல்டு ஸ்லிப் ஆகி போச்சுன்னா எப்படி அவுக்கிறது, தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஷேப் அல்லது ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கயற்றக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன், இப்போ நம்ம ஸ்டாரில் இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடியதோ அல்லது மைனஸில் இருக்கக்கூடியதோ, தமிழில் சொல்ல போனால் ஒயண்டு போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி கயற்றுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு வேறு வழியே இல்லை. அந்த ஸ்க்ரூவுடைய தலை சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அவுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்று கேஸ் வெல்டிங் அல்லது ஆர்க் வெல்டிங் அல்லது சின்ன பொருளாக இருந்தால் லேத் மிஷினில் கொடுத்துட்டு ட்ரில் பண்ணி எடுத்து ரீத்ரெட் தான் பண்ணணும். இது இல்லாமலும் அந்த மாதிரி போல் நட்ஸ் எல்லாம் அவுக்கிறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் தேவைப்படுற போடலாம். அதை விட இன்னொரு விஷயம், நமது வீடியோக்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க மோட்டார் தொடர்புடைய வீடியோக்கள். இதில் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி வேறு சில ஆலோசனைகள் கூறக்கூடிய சேனல் வச்சுருக்கவங்களுக்கு என்னுடைய சேனல், என்னுடைய வீடியோக்கள் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் தேவையில்லாமல் ஒரு வீடியோவை பார்க்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒரு 15 வருஷமாக நம்ம துருப்பிடிச்ச ஸ்க்ரூவில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அவிழ்க்கிறோம். அதனால இந்த வீடியோ போட்டிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட கஷ்டமாக இருக்குது அது மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஒரு நல்ல நண்பர் கேனத்தனமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 500 கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வரப்ப எல்லாருமே வாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. கருத்துக்கள் சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் டிபார்ட் யூஸ் பண்ணலாம், கெரசின் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்காத நேரத்தில் அவிழ்ப்பதற்கான வழிமுறை தான் நம்ம சொன்னோம். இன்னொரு விஷயம், டிபார்ட்டி கெரசின் எல்லாம் விட தண்ணி வேகமாக வேலை செய்யுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. சரி, இன்னைக்கு வீடியோவுக்கு போவோம். கார் பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முறையாக பராமரிக்கக்கூடிய கார்களில் சர்வீஸே தேவையில்லைங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு தெரிந்த விஷயங்கள், தேய்மானம் அதிகமாகிட்டே அந்த பொருள் சுத்தமாக உடஞ்சி போச்சு, அதனுடைய பொசிஷன்லேருந்து மாறி போச்சுன்னா ஒரு கார் பிரேக் டவுன் ஆகும் அல்லது கார் பிரச்சனை பண்ணும். நம்ம எல்லா பொருட்களையும் பீரியாடிக்காக கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி முறையாக அதை மாற்றிக்கிட்டே வரும்போது அந்த கார் என்னைக்கும் வயசுதான் ஒழிய என்னைக்கும் கண்டிஷன் வாங்கினபடியே தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதை நான் பேசுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 10 வரைக்கும் ஒரு 4 கார் வைத்திருந்து நிறைய அனுபவங்களை நம்ம டிராவல்ஸ் வச்சிருந்த கார்கள் கற்றுக் கொடுத்தது. அதுலேருந்து தான் என்னால் பேச முடியுது. சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா தினமும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தினமும் கவனிக்க வேண்டியது, நம்ம வண்டிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வீல் போல்டு நட்டு வண்டிக்கு கீழே பாருங்க. வண்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஆயில் லீக்கேஜ் இருந்ததுன்னா பேனட்டை திறங்க. எந்த விதமான ஆயில் லீக்கேஜும் எதுவுமே இல்லை அப்படின்னா வண்டியுடைய வீல் நட்டு போல் நட்டு செக் பண்ணிட்டு வண்டியில் உள்ளே உட்காந்து டேஷ்போர்டில் உட்காந்து கீ போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கா, பெடல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கியர் லிவர் பொசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்டேரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வண்டியை எடுத்துருங்க. இது தினமும் கவனிக்க வேண்டியது. வாரமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு ஒன்று இருக்குது. வாரமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அட்லீஸ்ட் என்ஜின் ஆயில் வாரம் ஒரு டைமாவது கவனிக்கணும். தினமும் கவனிச்சா ரொம்ப நல்ல விஷயம். என்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கிளச் ஆயிலில் ஓடக்கூடிய வண்டியாக இருந்தால் கிளச் ஆயில், பேட்டரியுடைய எலக்ட்ரோலைட் பேட்டரியில் இருக்கக்கூடிய தண்ணி லெவல், அந்த பேனட் கேபினட் உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வயரிங்ஸ் ஏதாவது கட்டாயி போயிருக்கா, இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய கார் கம்பெனிகள் 10,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஒரு பீரியடாக சொல்கிறாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு எல்லாம் பெரும்பாலான கார் கம்பெனிகள் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சர்வீஸ் விட சொல்கிறாங்க. இந்த சர்வீஸில் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பேசலாம். ஆனால் இந்த சர்வீஸில் முக்கியமாக ஆயில் மாற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால்
நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7500 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் ஒவ்வொரு காரும் இப்போ நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்கும் பொருந்தாது. ஒரு கார் வந்து கரடுமுரடான சாலையில் ஓடும், ஒரு கார் வந்து நகர்ப்புற சாலையில் ஓடும், ஒரு கார் வந்து கிராமப்புற சாலையில் ஓடும். அப்போ டிரைவிங் மோடு, டிரைவிங் பண்ணக்கூடிய மெத்தட் மாறும்போது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு விதமான டியூரேஷன் தேவைப்படும். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 7500 கிலோமீட்டரிலிருந்து 10,000 கிலோமீட்டருக்குள்ள நம்ம என்ஜின் ஆயில் மாற்றிடுறோம். அப்படி என்ஜின் ஆயில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்க்கக்கூடியது பிரேக் ஆயில் தேவைன்னா டாப் அப் பண்ணுறோம். கூலண்ட் பெரும்பாலான வண்டிகளுக்கு நான் கூலண்ட் யூஸ் பண்ணுறதில்ல, சுத்தமான டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி கூலண்ட் தான் போடுவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூலண்ட் டாப் அப் பண்ணீங்க. கிளச்சு சிலிண்டர் இருக்கக்கூடிய வண்டியாக இருந்தால் கிளச் ஆயில் டாப் அப் பண்ணீங்க. கண்டிப்பாக பேட்டரியை தொடச்சி பேட்டரியுடைய பேட்டரியில் இருக்கக்கூடிய டெர்மினல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பேட்டரி டெர்மினலுக்கெல்லாம் வாசலின் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் சர்வீஸ் பிரேக்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரேக் எமர்ஜென்சி பிரேக் தான் ஹேண்ட் பிரேக். இதெல்லாம் வந்து எல்லாம் கண்டிஷனில் இருக்கா, கிளச்சு பெடல், ஆக்சிலரேட்டர் பெடல் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். கேபின் உள்ள தேவையில்லாமல் ஏதாவது வயரிங்ஸ் கட்டாகி போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 7500 கிலோமீட்டர்லையும் இதை கவனிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2500 கிலோமீட்டரிலும் வண்டிக்கு வீல் பேலன்சிங் அண்ட் வீல் அலைன்மெண்ட், பேலன்சிங் தேவைப்பட்டா பண்ணுங்க, அலைன்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். என்ன காரணம்னா இப்போது இருக்கக்கூடிய டிராஃபிக் கண்டிஷன், இப்போ நம்ம வண்டி ஓட்டக்கூடிய மெத்தட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, நிறைய விதமான சாலைகளில் ஓடுது. அப்படி இருக்கும்போது வண்டியினுடைய அலைன்மெண்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அலைன்மெண்ட் மாறி போச்சுன்னா அது உங்களுடைய ஓட்டும் தன்மை, டிரைவபிலிட்டி, ஓட்டக்கூடிய ஹேண்ட்லிங்லையும் டயர் தேய்மானத்தையும் பிரச்சனை பண்ணும். அதனால கண்டிப்பாக 2500 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒரு அட்லீஸ்ட் அலைன்மெண்ட் மட்டுமாவது செக் பண்ணீங்க. வண்டி நிறைய ரஃப் ரோட்ல ஓட்டக்கூடியதாக இருந்தால், ஒரு சில நண்பர்கள் இப்போ யோசிக்கலாம், நம்ம வண்டி டெய்லி அப்படியே ஆஃபீஸ் எடுத்து போகிறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வாகனங்களுக்கு ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் பண்ணீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஸ்பார்க் பிளக் வந்து செக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பர்டிகுலராக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ஏதோ வண்டி மிஸ்ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் செக் பண்ணுங்க. ஆனால் குறைந்தது 3 சர்வீஸ்னா ஒரு 22,000 கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர்லேருந்து 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஸ்பார்க் பிளக் மாற்றிடுங்க. 3 சிலிண்டர் வண்டியாக இருந்தால் 3 ஸ்பார்க் பிளக் மாற்றுங்க, 4 சிலிண்டர் வண்டியாக இருந்தால் 4 ஸ்பார்க் பிளக்கும் மாற்றிங்க. இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எங்கேயாவது ரன்னிங்கில் போயிட்டு ட்ரபிள் பண்ணுற பிரச்சனை இதன் மூலம் தீரும். அடுத்தது ஏர் ஃபில்டருக்கு வருவோம். ஏர் ஃபில்டர் நல்ல கண்டிஷனில் ஓட்டினாலும் சரி, நீங்கள் வந்து புழுதியான ஏரியாவில் ஓட்டினாலும் சரி, ஒவ்வொரு 7500 8000 10,000 அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து அந்த டியூரேஷனில் செக் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய எல்லாமே பேப்பர் எலிமெண்ட் ஏர் ஃபில்டர் செக் பண்ணி டஸ்ட் இருந்ததுன்னா லைட்டாக தட்டி போடுங்க. கண்டிப்பாக 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை மாற்றிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய பொருட்கள். அடுத்தது ஒரு டவுட் வரலாம், ஃப்ரண்ட் டிரைவ் வண்டியாக இருந்தாலும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டியாக இருந்தாலும், ரியர் வீல் டிரைவ் வண்டியாக இருந்தாலும் டிஃபரன்ஷியல் அல்லது கிரவுன் யூனிட் ஒன்று வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலோட சேர்ந்த மாதிரி கூட வரும். அப்போ அந்த ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் மாற்றுறது, டிஃபரன்ஷியல் ஆயில் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம இந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லை. நிறைய நண்பர்கள் வந்து கியர் பாக்ஸ் ஆயில்னு ஒன்று மறந்தே போயிடுவாங்க. இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, ஏர் ஃபில்டர், டீசல் வண்டியாக இருந்தால் மாற்றுவாங்க, அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிஃபரன்ஷியல் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறையாவது சோதிங்க. ஒவ்வொரு மழை சீசன் முடிஞ்சு உங்களுடைய கார் வந்து அந்த மழை தண்ணிக்குள்ள போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கியர் பாக்ஸ் ஆயிலை செக் பண்ணுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியது கேபின், என்ஜின் கேபின் உள்ள ஒவ்வொரு 2500லேருந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒரு முறையும் இந்த டைனமோ பெல்ட், ஏசி பெல்ட் போன்ற விஷயங்கள் வந்து சரியாக இருக்கிறதா, லூஸாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா இப்போ வரக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாகனங்கள் ரேடியேட்டர் ஃபேன் பேட்டரி கரண்டில் ஓடுது. ஆனால் டைனமோ
அதெல்லாம் வந்து இன்னமும் பார்த்தால் என்ஜின் பவர்லாம் ஓடுது. அப்போ அந்த பெல்ட் லூஸ் ஆகிடுச்சு எங்கேயா அறுத்துக்குச்சுன்னா அது பிரச்சனை. அப்போ அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2500-3000 கிலோமீட்டரில் ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஒரு 20,000 கிலோமீட்டர் அல்லது 25,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் வண்டி போயிட்டு சிக்னலில் நிற்கிறேன், வண்டி வந்து உதறிக்கிட்டே இருக்கு, வைப்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னு. அப்போ அந்த என்ஜினை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ஜினை நேரடியாக தூக்கி அந்த வண்டியில் இருக்கக்கூடிய இரும்பு பார்ட்டில் மவுண்ட் பண்ணலை. அப்போ அந்த என்ஜினுக்கும் சேசிஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா என்ஜின் பெட் என்று சொல்லக்கூடிய ரப்பரில் செய்யப்பட்ட பார்ட் இருக்கு. அப்போ அந்த 20,000 கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர் டியூரேஷனில் உங்களுடைய என்ஜின் பெட் அதெல்லாம் செக் பண்ணிங்க. அதே போல் கியர் பாக்ஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பெட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதை செக் பண்ணிங்க. அதுபோல் இன்னொரு பிரச்சனை, வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கியர் வந்து நம்ம 1ஆவது கியர் போடுவோம், ரிவர்ஸ் விடுவோம், 2ஆவது கியரில் விடுவோம். அது மாதிரிலாம் கியர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். கியர் லிவருடைய ப்ளே அதிகமாகிடும் ஒரு 25,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிகளில். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கியர் லிவர் பொசிஷன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெட்ச்பேக் செடான், டிக்கி இல்லாத வண்டி, ஸ்விஃப்ட் டைப் வண்டியில் பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்து கியர் லிவர் பெட் அப்படின்னு சொல்லி கியர் லிவர் புஷ்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். தேவைன்னா அந்த புஷ்கிட் எல்லாம் மாற்றி கியர் லிவர்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து நம்ம பீரியாடிக்காக செக் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் கேபின், என்ஜின் பற்றி மட்டும். அடுத்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா சேசிஸ் பற்றி வரும். இதில் பார்த்தால் இன்னொரு விஷயம், ஏசி. இந்த ஏசியில் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, ஏசி ஃபில்டர் வந்து எவரி 10,000 கிலோமீட்டர் மாற்றிடுறது நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவு என்ஜின் சைட்லேருந்து உங்களுக்கு காருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, சரியாகவே இருக்கும். அடுத்தது என்ன ஆயில் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும். உங்கள் ஏரியாவில் ஒரிஜினலாக எந்த ஆயில் கிடைக்குதோ ஒரு பிராண்டட் ஆயில் போட்டுங்க. பெரும்பாலும் என்ஜின் பொறுத்த வரைக்கும் 20W நிறைய கம்பெனி வந்து ஒவ்வொரு விதமான ஆயில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. கிடைக்கவே இல்லை, குறிப்பிட்ட ஆயில் கிடைக்கவே இல்லைன்னா என்ஜினுக்கு 20W40 கண்டிப்பாக மேட்ச் ஆகும். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 EP90 ஆயில் எல்லா வாகனங்களுக்கும் மேட்ச் ஆகும். ஒருவேளை ரியர் வீல் டிரைவாக இருக்கக்கூடிய வண்டியாக இருந்தால் அந்த டிஃபரன்ஷியல் யூனிட்டுக்கு 140 ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயிலை பற்றிய விஷயம். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினை மிகச்சரியாக பராமரிக்கிறதுக்கான போதுமான ஹிண்டாக இருக்கும். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கார்கள் 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். 50,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சுன்னா வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50,000 கிலோமீட்டர்லையும் நம்ம வந்து டைமிங் பெல்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும், டைனமோ பெல்ட் செக் பண்ணணும். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுவும் ஒரு தனி வீடியோவாக வரும். இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக கார் மெயின்டெனன்ஸில் என்ஜினில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு போதுமான தகவலாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இது பயன்படுத்தட்டும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.